மேடம் வணக்கம் மேடம். இங்கே நம்ம இந்த முக்கண்ணப்பர் கோயிலுக்கு மடத்தூரில் அந்த கல்வி நிலையத்தில் வந்து சங்க இலக்கியத்தில் புறநானூரில் 260 அப்பாற்பது அதை பற்றி இந்த ஒரு நடிகர் வச்சு அது சான்றாக சொல்கிறாங்க செய்திகள். அது ஏற்கனவே நாம தான் பதிவு பண்ணியிருக்கோம். அந்த செய்தி கொஞ்சம் முடிவு சொன்னால் பரவாயில்ல சார். நம்ம வந்து உடுமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் சார்பில் ஏற்கனவே நூல்களை வெளியிட்டிருந்தாலும் இப்போ எடுத்திருக்கிற புதிய முயற்சி வந்து குமணன் காவியத்தை முழுமையாக சான்றுகளோட, இலக்கிய சான்றுகள் மட்டும் இல்லாமல் வரலாற்று சான்றுகளோட முழுமையாக வெளிக்கொணரணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததில்லை. இப்போ அதில் ஒரு பாடல்களையும் பதிப்புப்பத்தில் இருக்கிற பாடல்களையும் எடுத்துக்கிறோம். அதில் குறிப்பிட்டிருக்கிற இடங்களையும் தேடி போகிறோம். புறநானூறு 260 பாடல் குறிப்பாக நம்ம ஏற்கனவே செய்தியில் சொல்லியிருக்கிற மாதிரி கள்ளி நீழற் கடவுள்னு சொல்லி ஒரு கடவுளை குறிப்பிடுறான். ஒரு பாணன் வந்து வறுமையில் ரொம்ப வாடி போய் தன் மனைவியோட கூந்தலெல்லாம் உதறக்கூடிய அளவுக்கு வறுமை வந்து பசியே அவன் அந்த வறுமையே அவனை தின்னுருச்சுங்கிற அளவுக்கு ஒரு இதாக இருக்கும்போது அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு கள்ளி நிழல் கீழே இருக்க கடவுள்கிட்ட கேட்குறான், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வறுமையை கொடுத்தேன், இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன்னு. அப்போ கள்ளி மரத்தடியில் வீட்டு இருக்கிற கடவுள் அப்படிங்கிறத சங்ககால பாடலில் புறநானூறு 260 பாடலில் சொல்லியிருக்குது. இங்கே இந்த இது வந்து கொங்கு மண்டலத்தில் தான் நடந்ததுங்கிற சான்றாக. ஏன்னா அந்த இன்னொரு புலவன் வந்து அந்த புலவன்கிட்ட சொல்கிறான், நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற, கஷ்டப்படுற, உனக்கு தான் வந்து புறவு நிலம்னு சொல்லிட்டு, அதாவது உனக்கு இனாமாக கொடுத்த நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தில் நீ ஏன் பயிர் பண்ணி வாழக்கூடாது, உன் வறுமையை ஏன் ஜெயிக்கக்கூடாது, உனக்கு நிலம் கொடுத்தவரோட நடுகள் இங்கே இருக்கு பாரு, அதை அவர் இங்கே இருக்கார் பாரு, இவர் தானே உனக்கு நிலம் கொடுத்தாரு, அந்த நிலத்தை நீ உழுது இது பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த நிலம் கொடுத்தவர் வந்து அந்த கொங்கு நாட்டு அரசனுக்கு கீழே இருந்த ஒரு படைத்தலைவனாகவும் அந்த பகுதிக்கு உண்டான தலைவனாகவும் இருந்திருக்கக்கூடும். அவருடைய நடுகள்னு சொல்கிற ஆணிரைக்காக போராடி அவர் ஜெயிச்சு அந்த இதில் வந்து அந்த இடத்துல அவர் இது இருக்கார். ஏன்னா பள்ளிப்படை கோயிலோ நினைவு சின்னங்களோ எழுப்புகிற இடத்துல நிறைய இடங்களில் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கவங்க அரசர்கள் அவங்களுக்கெல்லாம் நினைவு சின்னம் எழுப்பும்போது லிங்கம் வைக்கிறது வழக்கம். சிவனையே கொண்டு வந்து அங்கே வச்சு அந்த கோயில் இன்றைக்கும் நம்மளுக்கு மேல்பாடி போன்ற இடங்களில் பள்ளிப்படை கோயில் இருக்குது. அரிஞ்சிகை ஈஸ்வரம்னு, அரிஞ்சிகை சோழன் வந்து போரில் இறந்து போன இடத்துல அவருக்காக வச்சு லிங்கம் வச்சு தான் அந்த ஈஸ்வரன் வழிபாடு தான் அரிஞ்சிகை ஈஸ்வரம். அது மாதிரி சங்க காலத்துலேயும் இருந்திருக்கணும். நம்முடைய கொங்கு நாட்டு வள்ளல் குமண வள்ளல் ஊரில் இருந்த ஒரு குறிப்பிடத்தக்க தலைவன் ஆணிரை மீட்க போய் இறந்திருக்கணும். அவர் உயிரோடு இருக்கும்போது நிறைய புலவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அரசன் எவ்வளி மக்கள் அவ்வளி. அரசன் வந்து குமணன் ஒரு மிகப்பெரிய வள்ளலாக இருக்கும்போது அவருக்கு கீழே இருந்தவங்களும் வள்ளலாக இருந்திருப்பாங்கங்கிறதுக்கு இந்த பாடல் சான்றாக இருக்குது. பெரும்பாலும் ஸ்தல விருட்சம் நம்ம பார்க்கும்போது ஒரு இடத்துலையும் வன்னி மரமோ அல்லது என்னென்னவோ மரம், நம்மளுக்கு வில்வ மரத்துலேருந்து எதோ இருக்கும். கள்ளி நிழற்கடவுள் நமக்கு சொல்லப்பட்டதில் கள்ளி மரம் ஸ்தல விருஷமாக இருக்கிறது இந்த கோயிலில் தான். அதனால் கும்படகாவியம் ஆரம்பிக்கும் போது இந்த சான்றுகளோட நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு இது மிகச்சிறந்த இடம். இது இங்கேயே வந்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற ஸ்படிகலிங்கம் வச்சுருக்காங்க. அது மிக பழமையானதாக இருக்கணும். இங்கே வச்சு கும்பிடுறாங்க. இப்போ தற்காலத்தில் இந்த கோயில் வந்து முக்கண்ணப்பர் கோயில். முக்கண்ணங்கிறது சிவன், நெற்றிக்கண்ணோடு சேர்த்து 3 கண்களையுடைய சிவன். சிவனை வந்து அவங்களுடைய பள்ளிப்படை கோயில்களுக்கும் அவங்களுடைய நினைவார்த்தமாக கட்டப்படுகிற இதுக்கும் வந்து சிவலிங்கம் வச்சு வழிபடுறது மரபு. நம்ம சைவ மரபு தான் வழிபாடு. சரி.